ஹலோ, இப்போ நான் இருக்கிறது வெட்டி பசங்க ஆஃபீஸ். இங்கே வரவங்க எல்லாரும் படித்தவனோ படிக்காதவனோ, திறமைசாலியும் புத்திசாலியும், சாதிக்க நினைக்கிறவனோ நினைக்காதவனோ, வேலை இருக்கிறவனோ இல்லாதவனோ, மொத்தத்தில் எல்லாரும் வந்து போகிற இடம் தாங்க இந்த வெட்டி பசங்க ஆஃபீஸ். இந்த ரூமில் எது இருக்கோ இல்லையோ, ஒரு கண்ணாடி இருக்குது. இந்த உலகத்தில் எது வேணாலும் பிறந்துடலாம், ஆனால் கண்ணாடியை மட்டும் பிறக்கவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் தாங்க கண்ணாடி பேசுகிறேன். நான் படுற பாட பாருங்களேன். எவனோ வரான்னு நினைக்கிறேன். சொல்லலை, அவனே தாங்க. இவன் பேர் தாங்க பாலாஜி. இவன் தானோ இவன் மூஞ்சில் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன அவன் மூஞ்சில் முடிக்க வைக்கிறாங்க. இவனால தான் நான் பாடுபடுறேன்னு சொல்ல முடியாது, ஆனால் இவன் பண்ணுறது அப்படிங்க. உதாரணத்துக்கு இதை பாருங்கள், இவன் தலையில் இருக்கிறது ஒரு விக்கு. இதில் முடி கொடுத்தா இல்லையான்னு பார்க்குறான். இவன் தாங்க மதன். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் மன்மதன் கிடையாதுங்க, வெறும் மதன் தான். ஏன் பனியெலாம் கழட்டான்னு பார்க்குறீங்களா? நேற்று நைட்டு தாங்க சொன்னான் ஜிம்முக்கு போய் 3 மாதத்தில் இந்த உடம்பை ஏற்றுறேன்ட்டு. ஏங்க 3 மாதத்தில் ஏற்றுற உடம்பாங்க இது? பாருங்க. போடா. கேட்டதுமே புரிஞ்சிருக்குமே சார் என்ன பண்ண போறாருன்னு. அதே தாங்க, யாரும் இவனு விஜய் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவர் எந்த நினைப்பில் சொன்னாரோ தெரியல, சொன்னதுக்காக காசு கொடுத்துருக்காங்க. நாளை போக்கில் காசு தருவாங்கன்றதுக்காகவே சில பேர் இவனை விஜய் மாதிரியே இருக்கலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னவோ அப்படிலாம் எதுவுமே தெரியல. நீட்டிட்டேனா மணி இப்போ 4:55ங்க. எல்லாருக்கும் 16 வயசில் வருமே, அது தாங்க இவனுக்கும் வந்திருக்கு. அதான் இப்படி யார்கிட்ட சொல்லணுமோ அங்கே இது வரைக்கும் போய் சொல்லலை. ஆனால் என்கிட்ட சொல்லாத நாளே இல்லை. டேய் மணி 5டா, ஸ்கூல் விட போகிறாங்க, கிளம்பு. இவரு பேர் தாங்க கார்த்திக். இவருக்கு இவரு வச்சுக்கிட்ட பேர் கார்த்திக் ஜாக்சன். அப்படி தான் எல்லோரும் கூப்பிட சொல்லுவார். நல்ல வேலை, இந்த கொடுமையெல்லாம் பார்க்க மைக்கேல் ஜாக்சன் இன்றைக்கி நம்ம கூட இல்லை. இருந்திருந்தா மைக் டேக்ஸனா மாதிரி காதை கடிச்சு துப்பிருப்பார். யார் இவன்? புதுசாக இருக்கான். இதுக்கு முன்னாடி கூட இவனை நான் பார்த்ததே இல்லையே. என்ன கையெல்லாம் மடிக்கிறான்? அட போஸ் கொடுக்குறான். இந்த மூஞ்சை பார்த்தா மாடலிங் பண்ணுற மாதிரி கூட தெரியல. மச்சான் காலேஜ் விட்டாங்கடா. அதானே பார்த்தேன். இவன் என்னவோ நல்ல பையன் தாங்க, ஆனால் படிக்கிறதுக்கு எவ்வளோ இடம் இருந்தோம் இவன் எங்க கண்ணாடி முன்னாடி நின்று படிக்கிறான்? இதுக்கு தாங்க கண்ணாடி முன்னாடி இவன் மட்டும் என்ன விதிவிலக்கா? சொல்லுகிற உலகம் இவனா? இவன் கூட இன்னொருத்தன் வருவானே, வந்துட்டான்ல. 2 பேரும் போட்டு போட்டு கிளம்புவாங்க. ஐயோ, வேலைக்குன்னு தப்பா நினைச்சிடாதீங்க, அவனுக்கு அந்த நல்ல பழக்கம் இல்லை. பாருங்க, இவனுங்க சண்டை போடுறவனும் இந்த ரோஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ண அந்த ரோஸ் மிரிக்கவங்க தாங்க. இவர் ஏன் இவ்வளோ அக்கறை இந்த கண்ணாடியை துடைக்கிறாரு பார்க்குறீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருந்ததுங்க. அவர் இது மேலே கோவத்தை காமிச்சாரு, இது அவர் மேலே கோவத்தை காமிச்சது. கண்ணாடி எப்படி கோவத்தை காட்டுன்னு பார்க்குறீங்களா? அவர் கையை பார்த்தாலே தெரியும். அடங்குதா பாருங்க இது. மஞ்சளிலே